கிறிஸ்தவர்களுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா அப்படிங்கிற அந்த கேள்வி மக்கள் மனதில் எழுந்திருக்கு. கிறிஸ்தவ வாடை அதிகம் வீசுகிறது அப்படின்னு கூட நான் சொல்ல முடியும். இது கிறிஸ்தவர்களுக்கான ஆட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு முத்திரை இப்பொழுது விழுகிறது. எப்படி வந்து திமுக மேல இஸ்லாமியர்களுக்கான ஆட்சி, இஸ்லாமியர்களுக்காகவே இந்த ஆட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரை வந்து ஆரம்பத்திலே விழுந்ததோ, அதே மாதிரி இந்த ஆட்சிக்கு கிறிஸ்தவர்களுடைய ஆட்சியா, கரூர் கோவில்களுடைய நிலங்கள், பழனி கோவில் நிலங்கள், மற்ற கோவில் நிலங்கள் இவங்களுடைய பீரியட்ல தான் வந்து மோசடி செய்யப்பட்டு பட்டா மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கறத நான் இங்க குறிப்பிட விரும்புகிறேன். FCR, அதாவது ஃபாரின் கரன்சி ரெகுலேஷன் ஆக்ட பொறுத்த வரைக்கும் டிஎம்கே காரங்க என்ன பண்றாங்க, அதை ஹைஜெக்ட் பண்ணிட்டாங்க. வில்சன் அப்படிங்கிற MP, அதாவது அவங்களுடைய வக்கீல் அணி தலைவர், கிறிஸ்தவர்களை அழைத்து கொண்டு போய் அமித்ஷாவுடன் பேசி அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாரு. DSP வந்து ஸ்டாலினுடைய ஆட்சி இருக்கும் போது தூங்கிக்கிட்டு இருந்தது. 5 வருஷம் வேணும்னே அதை முடக்கி வச்சிருந்தார் MK ஸ்டாலின். ஏன்னா ஊழல் பண்றவங்க DMK காரன், அப்புறம் எப்படி நான் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தாரு. வேலூர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் வாசுதேவன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். தாவேக அரசு இன்னையோட 100 நாள் முடிஞ்சு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க இன்னைக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இந்த தாவேக ஆட்சி இந்த 100 நாள் எப்படி நடந்திருக்கு சார்? ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா தாவேக அரசனுடைய செயல்பாடு ரொம்பவே சிறப்பாகத்தான் இருக்கு. கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. உதயநிதி நேற்றுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணார் பாத்தீங்களா, எல்லாமே ஜோக்கர்ஸா இருக்காங்க. 52 ஒரு சீட்டு கட்டுல வந்து 52ல 2 தான் ஜோக்கர் இருக்கும். ஆனா இங்க 52 பேருமே ஜோக்கர்ஸா இருக்கிறாங்க. ஒரு இது இல்லாத ஆட்சி. மந்திரிகள் யாரு அப்படிங்கிறது தெரியல, எம்எல்ஏக்கள் யாருங்கிறது அவங்களுக்கே தெரியல, முதல்வர் தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல சார். சர்க்கஸ் கும்பல் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாரு. ஜோக்கர்ஸ் ரொம்ப தப்பான சமாச்சாரம். ஆனா விஜய் ரொம்ப ரொம்ப சீரியஸா இந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ரொம்ப சீரியஸா அவர் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து கிட்டத்தட்ட ஜெயலலிதா பாணியில செயல்படுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எப்படின்னா ரொம்ப உறுதியா இருக்கிறாரு. எல்லா துறைகளையும் கரெக்டா வேலை செய்ய வைக்கிறாரு, கட்டுப்பாட்டோட வச்சிருக்கிறாரு. எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாரையுமே வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, கடிவாளம் போட்டு வச்சுட்டு இருக்கிறாரு. அதுதான் பாக்குறோம். முக்கியமா நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, இதுல நிர்வாகத்துல அதிகமான கவனம் செலுத்துறாங்க. அரசியல் அதிகம் கவனம் செலுத்தல. இவங்க சொல்றாங்கல்ல, ரீல்ஸ் தான் போடுறாங்க. எடப்பாடி பழனிசாமி நேற்று கூட அதான் சொன்னாரு, ரீல்ஸ் தான் ரொம்ப அதிகமா போடுறாங்க, மற்றபடி ஒன்றும் வேலை நடக்கல அப்படின்ட்டு. வேலை எக்கச்சக்கமா நடந்துட்டு இருக்கு, ஏகப்பட்ட வேலை நடந்துட்டு இருக்கு. ஒரு துறை வாரியா அவங்க வந்து சீர்திருத்தம் கொண்டு வராங்க. நிதி ஆதாரங்களை வலுப்படுத்துறதுக்கு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு ஏற்கனவே அவங்க அறிவித்த ஒரு சில வாக்குறுதிகளை நிறைவேற்றியாச்சு, பாதியோட நிறைவேற்றி இருக்கிறாங்க. இன்னும் பண்ணுவாங்க, வர வர டைம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு இது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு பிளாக் மார்க், அதாவது நம்ம வந்து எல்லாமே நன்னா இருக்கு, அப்படியே தேனாரும் பாலாரும் ஓடுதுன்னு நான் சொல்லல. ஆனா ஏதோ ஒரு சில குறைகள் இருக்கத்தான் இருக்கு. குறைகள் எப்படி இருக்குன்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து டாலரன்ஸ் கம்மியா இருக்கு. டாலரன்ஸ் சொன்னா என்ன, அரசை யாராவது குறை சொன்னாங்கன்னு சொன்னா உடனே அவங்க மேல ஒரு ஆக்ஷன் எடுக்கிற ஒரு தப்பை அவங்க பண்றாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா அப்படிங்கிற அந்த கேள்வி மக்கள் மனதில் எழுந்திருக்கு. கிறிஸ்தவ வாடை அதிகம் வீசுகிறது அப்படின்னு கூட நான் சொல்ல முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து இதுல இருந்து ஆரம்பிக்கணும் நீங்க. அதாவது சபாநாயகர் எப்படி ஆரம்பிச்சாரு, அதுக்கப்புறமா வந்து வில்சன் எப்படி அவர் ரியாக்ட் பண்ணாரு, கிறிஸ்தவத்தையும் தமிழையும் இணைச்சு பேசினது. அதே மாதிரி நம்ம கடைசியில சௌமியா அன்புமணி பேசி முடிக்கிற சமயத்துல பகவத்கீதை பத்தி பேசும்போது, போரும் உட்காருங்க, உங்களுக்கு நிறைய டைம் கொடுத்துட்டேன், 20 நிமிஷம் டைம் கொடுத்துட்டேன், உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட் ஷார்ட் பண்ணினது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, வன்னி அரசும் சபாநாயகரும் போயிட்டு நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டதை பாத்தீங்கன்னு சொன்னா, இது எல்லாமே உங்களுக்கு என்ன உணர்த்துகிறது அப்படின்னு சொன்னா, இது கிறிஸ்தவர்களுக்கான ஆட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு முத்திரை இப்பொழுது விழுகிறது. எப்படி வந்து திமுக மேல இஸ்லாமியர்களுக்கான ஆட்சி, இஸ்லாமியர்களுக்காகவே இந்த ஆட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரை வந்து ஆரம்பத்திலே விழுந்ததோ, அதே மாதிரி இந்த ஆட்சிக்கு கிறிஸ்தவர்களுடைய ஆட்சியா அப்படிங்கிற அந்த இது விழுது. இன்னொன்னு சொல்றேன், இதை பலப்படுத்துறதுக்காக அவங்க வந்து திருப்பரங்குன்றத்துல இந்து விரோத போக்கத்தான் அவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்து வழிபாட்டு உரிமைகளுக்கு எந்த விதமான
ஐ மீன் வழிபாட்டு உரிமைக்காக இவங்க குரல் கொடுக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி கரூர் கோவில்களுடைய நிலங்கள், பழனி கோவில் நிலங்கள், மற்ற கோவில் நிலங்கள் இவங்களுடைய பீரியட்ல தான் வந்து மோசடி செய்யப்பட்டு பட்டா மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நான் இங்க குறிப்பிட விரும்புகிறேன். ஓகே, ஏடிஎம்கே பீரியட்ல இருக்கு இல்லையா, டிஎம்கே பீரியட்ல இருக்கு இருந்ததுங்க. ஆனா இப்போ இதெல்லாம் வெளியில வந்திருக்குங்க. அப்பெல்லாம் வெளியில வராம பாத்துக்கிட்டாங்க, இப்போ வெளியில வருது. அப்போ இதையும் அவங்க கவனிக்கணுமா வேண்டாமா? அதே மாதிரி எஃப்சிஆர், அதாவது ஃபாரின் கரன்சி ரெகுலேஷன் ஆக்ட பொறுத்த வரைக்கும் டிஎம்கே காரங்க என்ன பண்றாங்க, அதை ஹைஜெக் பண்ணிட்டாங்க. டிஎம்கே அதை ஹைஜெக் பண்ணிட்டாங்க. எப்படி? வில்சன் அப்படிங்கிற எம்பி, அதாவது அவங்களுடைய வக்கீல் அணி தலைவர், கிறிஸ்தவர்களை அழைத்து கொண்டு போய் அமித்ஷாவுடன் பேசி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாரு. அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாரு. ஆஹா, அவங்க வந்து ஹைஜெக் பண்ணிட்டாங்களே, அப்போ கிறிஸ்தவர்களுக்கு நம்ம எதாவது பண்ணின மாதிரி இருக்கணும்னு இவங்களுக்கு ஒரு போட்டா போட்டி வந்துருச்சு, தாவேகாவுக்கும் திமுகவுக்கும். சோ தாவேகா அரசு என்ன பண்ணுச்சு, ஆமா இந்த சட்டம் வந்து சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டம் அப்படின்ட்டு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அப்போ நீங்க வந்து இந்துக்களுக்காக பேச மாட்டீங்க, கிறிஸ்தவர்களுக்காக எல்லாமே பேசுவீங்க, கிறிஸ்தவத்தை புகழ்வதற்கு நீங்க அலோவ் பண்ணுவீங்க, மாறி மாறி அதான் போட்டி போட்டுக்கிட்டு. என்ன காரணம்? போட்டி போட்டு கிறிஸ்தவத்தை புகழ்வதற்கு என்ன காரணம்னா, முதல்வர் ஜோசப் விஜயினுடைய கவனம் நம் மீது திரும்புமா அப்படின்னு பாக்குறாங்க. இது நான் முதல்லயே சொல்றேன். அதாவது தேர்தலுக்கு 2 மாசம் முன்னாலே நான் சொல்றேன், ஒருவேளை விஜய் ஆட்சி அமைத்தால் கிறிஸ்தவ அடையாளங்களை வெளியே தெரியுமாறு இவர்கள் அணிந்து கொள்வார்கள், கிறிஸ்தவத்தை தூக்கி பிடிப்பார்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அது இன்னைக்கு கரெக்டா நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இதெல்லாம் வந்து நெகட்டிவ். அதாவது இந்த மாதிரி ஒரு தோற்றம் ஏற்பட்டு டிஎம்கே தோக்கிறதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா நீங்க வந்து பெரும்பான்மை சமூகத்தை அரவணைச்சுக்கிட்டு போகல. ஏன்னா கருப்பர் கூட்டம் மேல அவங்க வந்து இது எடுக்கல, நடராஜரை பத்தியோ இல்ல கந்தர் சஷ்டி கவசத்தை பத்தியோ ஆண்டாளை பத்தியோ பழி சொன்ன போது டிஎம்கே காரங்க கவலையே படல, அவங்கள ஊக்குவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு உதயநிதியை சொன்னாரு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் போது, துணை முதல்வராக இருக்கிறதுக்கு முன்னால. அப்போ உங்களை பத்தி ஒரு அபிப்பிராயம் அப்போவே கிரியேட் ஆயிடுறது. இதெல்லாம் தான் காரணம். அதாவது டிஎம்கே தோக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் சார். டிஎம்கே தோக்கிறதுக்கு விஜய் பெரிய காரணம், நோ டவுட். இதை தவிரவும் மற்ற காரணங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்ல வரேன். அதுல ஒரு காரணம் தான் இது. இதே இப்போ இது வந்து கிறிஸ்தவ அரசு அப்படின்னு நம்ம ஒரு முத்திரை குத்தப்பட்டு விட்டதுங்கிறது உண்மை. அப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா இதை வந்து எப்படிடா சமாளிக்கிறது அப்படிங்கிறத விஜய் பார்க்கணும். அதனால தானோ என்னமோ தெரியல, அவர் வந்து கொல்லூர் மூகாம்பிகா போயிட்டு வந்தாரு, தரிசனம் பண்ணிட்டு வந்தாரு. அதாவது ஒரு பேலன்சிங் ஆக்ட் ஆடுற மாதிரி எனக்கு தோன்றது. அதுக்கப்புறமா என்னாச்சு, அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, நம்ம வந்து இந்து மத அடையாளங்களை பிரதிபலிக்க வேண்டும் அப்படின்ட்டு அவன் விபூதி குங்குமம் எல்லாம் போட்டுட்டு வர ஆரம்பிச்சான். ராஜ்மோகன் என்ன பண்ணிவிட்டாரு, இல்ல நான் வந்து மத கயிறுகள் எல்லாம் கட்டக்கூடாதுன்னு நான் சொல்லல, நான் மத அடையாளங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல, நானே விபூதி குங்குமம் போட்டுக்கிட்டு தான் பள்ளிக்கு ஆய்வுக்கு போகும்போது போறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா, அதாவது நிர்வாகம் நல்லா பண்ணுங்க சார், ஊழல் செஞ்சவங்க எல்லாம் பொடியுங்க. டிஏபிசி வந்து டிவிஎஸ்சி வந்து ஸ்டாலினுடைய ஆட்சி இருக்கும் போது தூங்கிக்கிட்டு இருந்தது. 5 வருஷம் வேணும்னே அதை முடக்கி வச்சிருந்தாரு முக ஸ்டாலின். ஏன்னா ஊழல் பண்றவங்க டிஎம்கே காரன், அப்புறம் எப்படி நான் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு டிவிஎஸ்சிய பிரமாதமா முடுக்கி விட்டுருக்கிறாரு. அருணையும் மாத்திட்டாரு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்க அந்த வேலையை நல்லா பண்ணுங்க. தொழில் முனைவோர் இது பண்ணாரு, 1 லட்சம் கோடி ரூபாய் இது வந்திருக்குது, அது 10 லட்சம் பேருக்கு வேலை, இதெல்லாம் ரொம்ப நல்ல சமாச்சாரங்கள் தான். அதே மாதிரி அறநிலையத்துறை அமைச்சர் ஓரளவுக்கு நல்லா வேலை பண்றாரு, பல இடங்கள்ல சுத்தி வராரு, புது ஐடியாஸ் எல்லாம் கொண்டாந்து கொடுக்குறாரு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் பாக்குறோம். போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, டாஸ்மாக், பள்ளிக்கல்வித்துறை, இந்த மாதிரி எல்லா துறைகளிலும் சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் பாசிட்டிவ். இதெல்லாம் பண்ணிட்டு போகாம நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க தாவேகா மீது கிறிஸ்துவ அடையாளம் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதனால வரும் காலங்களில் தாவேக்கு எதனா பாதிப்பை ஏற்படுத்துமா ஆட்சிக்கு? அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அந்த பயத்தினால்தான் முதல்வர்
மரிய வில்சனை கூப்பிட்டு இதெல்லாம் ஏன் பேசுன, நீ விளக்கம் கொடு அப்படின்னு சொன்னாரு. 2வது நாள் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அதனாலதான் எனக்கு நான் சஸ்பெக்ட் பண்றேன். நான் வந்து அப்படிதான் நான் சொல்லல, இருக்கலாம். அதாவது இத பேலன்ஸ் பண்றதுக்காக தான், இந்த பிம்பத்தை உடைக்கிறதுக்காக தான் அவர் வந்து கொல்லூர் மூகாம்பிகால போயிட்டு அது தொழுதுட்டு வந்தாரா அப்படிங்கிறது கூட எனக்கு சந்தேகம் இருக்கு. அதனால ஆனா கண்டிப்பா நான் சொல்றேன் சார், மதசார்பற்ற அரசுன்னு சொல்லிக்கிட்டு நீங்க கிறிஸ்தவத்தை மட்டுமே தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, நாளைக்கு இந்துக்கள் விழித்து கொண்டு விடுவார்கள். நீங்க வந்து ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்க. எப்படி எவனோ ஒருத்தன் மைக்கேல் அப்படிங்கிறவன் வந்து முருகனை பத்தி ரொம்ப கொச்சையா ஏதோ போஸ்ட் போட்டுட்டான், 2 போஸ்ட் போட்டிருக்கான், நான் பார்த்தேன். அதை பார்த்த உடனே என்னாச்சு, இவங்க இந்து அமைப்புகள் வந்து போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. புகார் கொடுத்த உடனே இவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இட் இஸ் அ குட் திங். ஆனா அங்க ஒண்ணும் இங்க ஒண்ணுன்னு நீங்க நடவடிக்கை எடுக்கிறதுனால இந்துக்கள் சாந்தப்படுத்தப்பட்டு விடுவார்கள், அமைதியாகி விடுவார்கள், திருப்தி அடைந்து விடுவார்கள் அப்படின்னு முதல்வர் விஜய் நினைச்சா அது தப்பு. ஏன்னா இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப் இருக்கு, பேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, அப்புறம் என்னென்னமோ இருக்கு. உடனுக்குடன் செய்திகள் மக்களை போய் சேருது. அதனால முந்தி மாதிரி எல்லாம் கிடையாது. அதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரி ஏதோ அங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுனால ஒன்னும் ஆகப்படுறது இல்லை. நீங்க கொல்லூர் மூகாம்பிகா தரிசனம் பண்ணினாலும் உடனே இவங்க திருப்தி அடைய போறது இல்லை. உண்மையிலேயே இந்த மாதிரி இருக்கிற இந்த எலிமெண்ட்ஸை கிறிஸ்தவ அமைப்புகளை கடிவாளம் போட்டு தடுக்க வேண்டும். அப்போதான் இந்த பிம்பத்தை அவர் உடைக்க முடியும். இந்த பிம்பத்தை உடைக்கிறதுலதான் வந்து இப்போதைக்கு விஜய் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். தேங்க்யூ.